ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சில பைத்தியகரத்தனமான வேலைகளை செஞ்சு பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டேட்டை வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சில மாதங்களுக்கு முன்னாடி பவுண்டி டோக்கன் எடுக்கிறது நம்ம ஃப்ரெண்டை வந்து ஆயில் பேரில் பக்கத்தில் நிற்க வச்சு சுட்டா நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இப்போயும் அந்த ஆப்ஷன் இருக்கா அதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து நாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பவுண்டி டோக்கன் நமக்கு கிடைக்குதா இல்லை அந்த பக்கை வந்து ஃப்ரீ ஃபயர்காரன் ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் நேரம் எமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் செத்த பிறகு பவுண்டி டோக்கன் நமக்கு கிடைக்குதா இல்லை அதை தூக்கிட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சீக்கிரம் செத்து தோறடா, இவன் வேறு ரொம்ப நேரமாக சாவாம போல இருக்குது. இங்கே தம்பி வந்து சாவர் நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ செத்துட்டான். பவுண்டி டோக்கன் வந்து கிடைக்கிது. அந்த பக்கை வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சுருக்கானுங்க. நம்ம டீமெட்டை நம்ம சுட்டா நமக்கு வந்து பவுண்டி டோக்கன் கிடைக்கிது. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நமக்கு வந்து ரிவைவல் பாயிண்ட் இருக்குது. நம்ம பவுண்டி டோக்கன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை வந்து ரிவைவ் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்களா? இப்போ தான் எனக்கு வந்து என் மூளை வந்து பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சு. இப்போ நம்ம ஒரு ஆள் வச்சு சுட்டா நமக்கு பவுண்டி டோக்கன் கிடைக்குது. 2 பேரை வச்சு சுட்டா யார்கிட்ட பவுண்டி டோக்கன் கிடைக்கும், இல்லை பவுண்டி டோக்கன் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்ற டவுட் வந்து எனக்கு வந்துச்சு. அதனால் 2 பேரை கூப்பிட்டு நான் வந்து சுட்டேன். இப்போ வந்து நமக்கு பவுண்டி டோக்கன் கிடைக்குதா இல்லை பவுண்டி டோக்கனே கிடைக்காதா? ஏன்னா 2 பேரையும் ஒரே இடத்துல சுட்டுருக்கோம். ஏன்னா 2 பேர்ட்டையும் வெஸ்ட்டே கிடையாது. ஆனால் வந்து பவுண்டி டோக்கன் வந்து யார்கிட்ட கிடச்சிதுன்னா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் 1 2 3 4 இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டில் எவன் இருக்கணும் அவங்ககிட்ட தான் பவுண்டி டோக்கன் கிடைக்குது. இன்னும் ஒரு கிறுக்குத்தனமான ஐடியாவும் எனக்கு வந்து தோணுச்சு. நம்ம வந்து ஏரோப்ளேனில் இருக்கிறப்ப எல்லாருமே எலிமினேட் ஆகிட்டோம்னா நமக்கு பூயா கிடைக்குமா இல்லை கரீனாக்காரன் நம்மளை ஏமாற்றி உனக்கு பூயாலாம் தரமாட்டேன்னா மரியாதையாக ஓடிப்போடு அப்படின்னு தெரித்து விட்ருவோனான்ற ஐடியாவும் எனக்கு வந்து வந்துச்சு. சரி அதையுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்மள்ட்ட தான் நிறைய ரூம் கார்டு இருக்கேன், நம்ம தான் ரூம் கார்டே விளையாடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு எல்லாரையும் கூட்டாச்சு. ஒரு 10 பேரை கூட்டாச்சு. இப்போ இவனுங்களாம் சும்மா வெட்டி பயிலுங்க 9 பேர் எலிமினேட் ஆகிடுவானுங்க. எலிமினேட் ஆன பிறகு நமக்கு வந்து பூயா கிடைக்குதா இல்லை நம்மளை ஏமாற்றியே உனக்கு பூயாலாம் தர முடியாது, இன்னும் என்னையே ஏமாத்திரீன்னு அப்படின்னு தெரித்து விட்றோம்ல அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோன்றுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்த்துருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்போ ஒவ்வொருத்தனா ஹெல்மெட் ஆக ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் ஹெல்மெட் ஆன பிறகு நமக்கு வந்து பூயா கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும். ஏன்னா இந்தமாரி கிறுக்குத்தனமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு பைபிளில் தான் இருக்கான். அந்த பைபிளில் மட்டும் இப்போ வெளியே போயிட்டானா நமக்கு வந்து பூயா கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தலாம். அவன் வெளியே வேறு போக மாட்டான். சீக்கிரம் போய் தொலையாண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு வழியாக அந்த தம்பியை வந்து எலிமினேட் ஆகிட்டான். இதுக்கப்புறமாச்சும் நமக்கு பூயா கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. ஏரோப்ளேன் நமக்கு பூயா கிடைக்கல. என்னடா இது வம்பா போச்சுன்னு அதுக்கப்புறம் சரி லேண்ட் பண்ணி பார்க்கும். இப்போயாச்சும் பூயா கிடைக்கும். ஓகே லேண்ட் பண்ணி பார்க்கும். பூயா கொடுத்துரு ஒழுங்கா. டேய் பூயா கொடுங்கடா. ஏடா ஒருத்தன் மட்டும் தானே இருக்கேன். அட பாவிங்களா, என்னடா ஏமாற்றி போட்டிங்களா? ஒருவேளை நானும் செத்ததுக்கப்புறம் தான் பூயா தருவானோ? நான் செத்ததுக்கப்புறம் யாருக்கு பூயா தருவானுங்க? நான் இருக்கிறதே நான் ஒருத்தன் மட்டும்தான். நான் செத்ததுக்கப்புறம் எவன்டா இருக்கா, எவனுக்கடா பூயா தருவீங்க? ஓகே பூயா கிடச்சிருச்சு. ஆனால் ரொம்ப லேட்டாக கிடைக்கிது. நான் ஒன்றே ஆரம்பத்தில் ஏரோப்ளேனில் கிடைக்குன்னு நினச்சேன். இறங்கி ரொம்ப நேரம் கழிச்சு தான் பூயாவே தரானுங்க. ஓகே நம்ம வந்து இன்னும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குமா? இது மேலே குதிச்சா நமக்கு வந்து ஹெல்த்து போக மாட்டுது. ஓகேவா? அது மேலேருந்து இது மேலே குதிச்சா ஹெல்த்து போக மாட்டுது. ஆனால் இங்கேருந்து கீழே குதிச்சா ஹெல்த்து போகுது. எது? அதுவும் இது ஒரே ஹைட்டு தான். அது மேலேருந்து குதிச்சா ஹெல்த்து போக மாட்டுது. இது இங்கேருந்து குதிச்சா ஹெல்த்து போகுது. இவ்வளோ தூரத்தில் குதிச்சா ஹெல்த்து போதா? இங்கேருந்து குதிச்சா ஹெல்த்து வந்து போகுது. ஆனால் இப்போ வந்து நம்ம இது மேலேருந்து குதிச்சா நமக்கு வந்து ஹெல்த்து போக மாட்டேது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இதை வச்சே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேலேருந்து குதிச்சா நமக்கு வந்து ஹெல்த்து போக மாட்டுது. இதை யூஸ் பண்ணி அது மேலேருந்து குதிச்சா நமக்கு ஹெல்த் வந்து போகாது. நான் சொல்கிறது புரியல? உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல? நம்ம ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து பெரிய பெரிய பில்டிங் மேலே யூஸ் பண்ணி நம்மளால் ஜம்ப் பண்ண முடியுது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் அழகாக இறங்கிட்டேன். இப்போ ஒழுங்காக இறங்கிட்டேன். ஒழுங்காக இந்த வாட்டி வந்து இறங்குற பேரில் எனிமிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் யாருமே கிளாக் கேரக்டர் எடுத்துகிட்டு வரல. அவங்க எல்லாருமே கிளாக் கேரக்டரை வச்சுக்கிட்டு மேலே இறங்கி எங்களை போட்டு தள்ளிட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பரவாயில்ல, இந்த தடவை இறங்கி ஆகிறோன்னு பார்த்தா இந்த தடவையும் அந்த சனியை முடிச்சவன் கட்டுப்பை ஏற்றிட்டான். ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக இறங்கினா. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஜம்பாக போட்டுருமா? ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ கீழே குதிக்கிறேன். ஹெல்த்து போதான்னு தான் பார்க்கும். ஓகே ஹெல்த்து வந்து போகல. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா தம்பி வந்து கீழே குதிக்கணும். இப்போ குதிக்கிறப்ப தம்பிக்கு எவ்வளோ ஹெல்த்து போகுதுன்னு மட்டும் பாருங்கள். டே சீக்கிரம் குதி தம்பி. இப்போ ஹெல்த்தை மட்டும் பாருங்கள். தம்பிக்கு சரசரன்னு ஹெல்த்து குறைய போகுது. சீக்கிரம் குதிச்சு தோடா. குதிச்சுட்டான். இப்போ ஹெல்த்தை மட்டும் பாருங்கள் எப்படி குறையுதுன்னு. அவ்வளோதான், முக்கால்வாசி ஹெல்த்து குறைச்சி. தம்பி வந்து 10 ஹெல்த்தில் தான் இருக்கான். பார்த்தியா? டே இந்த மாதிரிலாம் கற்றுக்கடா வெண்ணப்பையில், ஒன்றும் தெரியாத முட்டாப்பையில். இந்த வாட்டி வந்து ஏர்ட்ராப் நம்ம வந்து ஒரு காரை வச்சு ஏர்ட்ராப்பாக தடுக்க பார்த்துருமோ? தடுக்க முடியாது. கார் வந்து எரிஞ்சிடும். இதே 2 காரை வச்சு நம்மளால் வந்து தடுக்க முடியுமா ஏர்ட்ராப்பா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கார் மேலே இன்னொரு காரை நிறுத்த ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ட்ரை பண்ணி ஒரு வழியாக நிறுத்திட்டேன். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா நல்லா மெக்லாரானை எடுத்து ரிவர்ஸ் வந்துட்டேன். இன்னும் குடும்பம் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக நிறுத்தி வச்சிருந்து ஒரு வழியாக ஒரு கார் மேலே ஒன்றை நிறுத்தி வைக்கல. ஒரு காரை கிராஸ் ஆகும், ஒரு காரை ஸ்ட்ரைட்டாகவும் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஏர்ட்ராப் வந்து தடுக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும். தடுத்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 கார் இருக்குல்ல. ஓகே
2 காரையுமே கொளுத்திருச்சிங்க. ஒரு காரில் 2 காரையுமே காலி பண்ணிருச்சு. சரி 2 காரை தானே கொளுத்திருச்சு, இந்த வாட்டி வந்து ஒரு 5 காரை நிறுத்தி வைக்கும். ஆட்டோ, லேம்பர்கினி, மெக்லரானு, பைக்கு 5 எடுத்து வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சம்மன் ஏட்ராப் வந்து போட்டுறோம். 5 காரு உங்களை எங்கேயோ தேடி கஷ்டப்பட்டு போரிட்டு வந்திருக்கேன். மரியாதையாக நிறுத்திடுங்க. 5 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் 2 ஆளில் 5 பேர் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 காரு வரிசையாக நிறுத்தி வச்சுருக்கோம். சீக்கிரம் ஏட்ராப்பே, உன்னை தடுக்கிறதுக்குன்னு வச்சுருக்கோம்ல, வந்துச்சு. டேய் டே 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 நில்றா டே ஏட்ராப்பே. பாவத்தே கஷ்டப்பட்டு வந்தேன், ஆனால் நிறுத்தலை. பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒன்றுத்துள்ள பூந்து மெக்லரானை மட்டும் கொளுத்திருச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லார் காருக்குள்ளேயும் பூந்து போகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏட்ராப்பை நம்மளால் தடுக்கவே முடியாது. வேணால் 5 ரூபாய்க்கு ஃபெவிக்விக் வாங்கி கீழே ஊற்றி ஒட்ட வச்சாதான் உண்டு. சும்மா தானே இந்த காரெலாம் கொளுத்தி விட்றோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறிக்கிட்டு வந்தால் தடுக்க சொன்னால் தடுக்காமல் என்ன தான் உங்களுக்கு வேலை? ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு. கஷ்டப்பட்டு பொறிக்கிறது தான் உள்ளே விட்டு நிற்கிறீங்க. இந்த காரெலாம் கொளுத்தி விட்டுரு. ட்ரைனிங் கிரவுண்டு நம்ம எப்போலாம் விளையாட வர மாட்டோதோ அப்போலாம் ட்ரைனிங் கிரவுண்டை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துடுவோம். இந்த ட்ரைனிங் கிரவுண்டு எவ்வளோ நேரம் இருக்கும், இந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு ஒரு எண்டிங் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு தான் வெளியவே போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் இருக்கானுங்க. ஒரு 50 கில் பண்ணிட்டேன். 20லேருந்து ஒரு 8 பேராக குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் 70 கில் பண்ணியிருக்கேன். 4ஆக குறைஞ்சிட்டானுங்க. இப்போ ஒரே 3 பேர் தான் இருக்கானுங்க. இந்த ட்ரைனிங்கில் வெறும் 3 பேர் தான் இருக்கானுங்க. இந்த 3 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கும். இந்த ஒரு அளவுக்கு பயப்பட தான் ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு கிடக்கிறேன். நம்மள்ட்ட அடியாக வாங்கிட்டு இருக்கேன், வெளியவே போக மாட்டான். இப்போ வந்து வெறும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த ஒரே ஒரு அளவுக்கு பயம் மட்டும் தான் இங்கே சுற்றிட்டு கிடக்கிறேன், அமௌண்ட் போட்டுக்கிட்டே. அவனும் வெளியே போயிட்டேன்னா என்ன தான் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கும். நமக்கு பூயா கிடையாது. இல்லை ட்ரைனிங் கிரவுண்ட் வந்து அப்படியே முடிஞ்சுட்டு ஸ்க்ரீனை விட்டு வெளியே போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஆஃப்லைன் போயிட்டான். ஆஃப்லைன் போனவன் சரி எலிமினேட் ஆகி வெளியே போய்டுவான்னு பார்த்தா தம்பி வந்து வெளியவே போகல. ட்ரைனிங் கிரவுண்டு இதோட முடிஞ்சுது. இப்போ இவன் வெளியே போயிட்டானா நம்ம மட்டும் தனியாக சுற்றி கிடக்கணும். இதுக்கு வந்து முடியவே கிடையாது. நம்ம தனியாக மட்டும் தான் சுற்றி கிடப்போம். ஏன்னா இவனை வந்து ஒரு பேட்சாக விட்றானுங்க. ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வர 30 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த மேட்ச் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம இன்னொன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணி போகிறோம். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா பட்டனையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்ம வந்து வேறு லெவலில் விளையாடுவோமோ அப்படின்னு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இந்த இருக்கிற மொத்த பட்டனையும் ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம டக்குன்னு ஹெட்ஷாட்டு உட்காந்து குளுவால் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்குல்ல, எனக்கும் அது இருந்துச்சு. சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு வச்சுட்டு பார்த்தா வெறும் உட்கார பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. மாரி எந்த பட்டனுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து உட்கார பட்டன் தான் இருக்குது. இது எல்லாருமே அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால உட்கார பட்டன் மட்டும்தான் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஃபயர் பட்டன் வந்து கொஞ்சம் சைடில் இருக்கிறதுனால ஃபயர் பட்டன் அப்பப்போ வேலை செய்யுது. மற்றபடி எல்லா நேரமும் இந்த க்ரௌச் பட்டன் மட்டும்தான் வேலை செய்யுது. மீதி எதுவுமே வேலை செய்ய மாட்டுது. அங்கே பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும், அந்த ஃபயர் பட்டன் வந்து கொஞ்சம் சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும் அந்த ஃபயர் பட்டன் வேலை செய்யுது. நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதான் நடக்குது. ஃபஸ்ட்டு எந்த பட்டன் வைக்கிறோமோ அது மட்டும் தான் வேலை செய்யுது. லாஸ்ட்டாக ஒரு பட்டன் வைப்போம்ல ஃப்ரண்ட்டில், அந்த பட்டன் மட்டும் தான் வேலை செய்யுது. மீதி எந்த பட்டனுமே வேலை செய்ய மாட்டுது. இந்த ஃபயர் பட்டன் மட்டும் லாஸ்ட்டாக கொஞ்சம் வேலை செய்யுது. உங்களுக்கும் சில பைத்தியக்காரத்தனமான ஐடியாலாம் இருக்கும். அந்த ஐடியா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லை இந்த பைத்தியக்காரத்தனமான ஐடியா ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்கணும், எதிர்பார்க்காத லெவலுக்கு இருக்கணும், அந்தமாரி ஐடியாலாம் கீழே வந்து சொல்லுங்கள். இங்கே ஒரு எனிமி வந்தால் இவனை நம்மளால் கொல்ல முடியுதான்னு பார்க்கும். ஏன்னா எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த க்ரௌச் பட்டன் மட்டும் தான் வேலை செய்யுது. அப்பப்போ அந்த ஃபயர் பட்டன் கொஞ்சம் வேலை செய்யுது. இதை யூஸ் பண்ணி கொல்ல முடியுமான்னு பார்த்தா நான் சுட்டேன். செம்மையான டேமேஜ் கொடுத்தேன். 80 ஒரு 150 ஹெல்த் வரைக்கும் குறைச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபயர் பட்டன் வேலை செய்யலை, வெறும் க்ரௌச் பட்டன் மட்டும் தான் வேலை செஞ்சு நம்மளை வந்து காலி பண்ணுறோம். சரி ஓகே கைஸ், உங்களுக்கு சில ஐடியாலாம் இருக்கும், பைத்தியக்காரத்தனமான ஐடியாலாம், அதை வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பை, டேக் கேர்.